இங்கே வந்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு பிரியாணி டேஸ்ட்டாகவும் பீஸ் வந்து அதிகமாகவும் சாப்பிட்லாம் நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆகி போச்சுங்க. பசிக்கு சொல்லிட்டு வேகமாக வந்து கடைக்கு வந்தோம். ஸோ நம்ம வந்து கடை தான் பார்த்தீங்கன்னா 50 ரூபா பிரியாணி கடை. ஸோ அண்ணன் வந்தோன்னே என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். தம்பி, நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சில்லி லாலிபாப்பு பிரியாணி இருக்குது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கான ஒரு பிரியாணி போதும், அது பீசஸ் வந்து அதிகமாக வச்சு கொடுன்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இதுன்னு சொல்லிட்டு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு சாப்பாடு நல்லா கிண்டி எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இது எப்படி நமக்கு பத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னிலேருந்து அந்த பிரியாணி கீழே கொட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க பிரியாணி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குழம்பு வந்து அண்ணன் ஊற்றி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குல்ல இந்த பீஸ் எடுத்து வாயில் வைக்கலான்னு வச்சோம். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எப்படி சொல்ல, எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்ல. ஸோ பீசஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சரி, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் வாயில் வச்சோம். ஸோ சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துருக்கு, நல்லா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதே தெரியல. ஸோ அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசுந்தர் மாராமரி ரோட்டில் உள்ள வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.